சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டேன். ஷோ கடுப்பேத்துறாளே, ஏதாவது சொல்லி டைவர்ட் பண்ணணும். சிவா, கொஞ்சம் வீடு வரைக்கும் போயிட்டு வரலாமா? வீடு வரைக்குமா? எதுக்கு? இல்ல, பாட்டி கீழே விழுந்ததால மாத்திக்க ட்ரெஸ் எதுவுமே இல்ல. அது மட்டும் இல்லாம மீராவுக்கும் மாத்திக்க ட்ரெஸ் எதுவுமே இல்ல. ஆமா தானே மீரா? ஆமா சார். அதனால நம்ம வீட்டுக்கு போய் பாட்டிக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மீராக்கும் என் ட்ரெஸ் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க போயிட்டு வந்துடலாம். நீ சொல்றதும் சரிதான். ஆனா மீராவை எப்படி தனியா விட்டு போறது, அதான் யோசிக்கிறேன். வயசான காலத்துல பாட்டி என்னை எப்படி விட்டுட்டு போறதுன்னு யோசிக்கிறானா, மீராவை எப்படி விட்டுட்டு போறதுன்னு யோசிக்கிறான். இவெல்லாம் ஒரு புள்ளையா? மூதேவி, இவெல்லாம் புள்ளையே கிடையாது. சார், வீடு வரைக்கும் தானே, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க, அப்படி ஏதாவது வேணும்னா நர்ஸை கூப்பிட்டுக்கோங்க. சரி, ஓகே. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க பத்திரமா இருங்க. டேய், அவளை யாரும் தூக்கிட்டு போயிட மாட்டாங்கடா. நீ போயிட்டு வாடா. அதுக்கு இல்ல பாட்டி, மீரா. சிவா, போலாம் சிவா, வாங்க. நீங்க போயிட்டு வாங்க மாமா. நம்ம காதல் என்னை ஜெயிக்க வைக்கும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க மாமா. பாட்டி, உடம்ப பாத்துக்கோங்க. சக்தி, வா போலாம். பாட்டி, உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் சீக்கிரமா வந்துடுறேன். ஏய், காதலின் விளக்கமே, உன் மாமாவை நீ நல்லா பாத்துக்கோ. ஏன்னா இதுதான் நீ கடைசியா பார்க்க போறது. இதுக்கப்புறம் உன் சிவாவை நீ பார்க்கவே முடியாது. என்ன, வரட்டா? ஆல் தி பெஸ்ட். என்னடி? சிவா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன வீட்ல விட்டுட்டு திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போயிடுவாரே. அப்படி போனா சக்தி சொன்னது உண்மையாயிடுமே. என்ன பண்றது? எப்படியாவது தடுக்கணும். சரி, பேசி பாப்போம். என்ன சிவா, எதுவுமே பேசாம வரீங்க? எனக்கு நினைப்பெல்லாம் மீரா மேலே இருக்கு சக்தி. பாவம் மீரா, ரொம்ப நல்ல பொண்ணு. என்ன காப்பாத்த போய். விடுங்க சிவா, அவ வேலை பார்க்குற ஆபீஸோட எம்டிங்கறனால செஞ்சிருப்பா. அத போய் பெருசுபடுத்தி அவ செஞ்சதை பெருசுபடுத்திட்டு இருக்கீங்க. அவ செஞ்சதை விட நீங்க அவளுக்கு நிறைய செஞ்சுட்டீங்க. இல்ல சக்தி, மீரா செஞ்சதுக்கு ஈடா நான் எதுவுமே செய்ய முடியாது. எந்த ஒரு எம்டியும் கூடவே இருந்து பாத்துக்க மாட்டாங்க. யாராவது ஒரு ஆளை வச்சுதான் பாத்துப்பாங்க. ஆனா நீங்க அவளுக்கு தேவையான எல்லாத்தையும் கூடவே இருந்து செய்றீங்க. அது போதாதா சிவா? போதாது சக்தி. ஆனா சிவா, எனக்கு என்னமோ நீங்க அவ கூடவே இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்ன பேசுற நீ? அவங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. அவங்க கூட இருந்து பாத்துக்கலன்னா நல்ல மனுஷனே இல்ல. அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். நான் முழுசா சொல்றதுக்குள்ள நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. என்ன சொல்ல வர?
இந்த மாதிரி ஒரு ஸ்டாஃப் கூட இருக்கிறது கட்டிக்க போற எந்த பொண்ணுக்குமே பிடிக்காது. ஆனா மீரா உங்க உயிரை ஒரு முறை இல்ல 2 முறை காப்பாத்திருக்காங்க. அதுக்கு நீங்க அவங்க கூடவே இருந்து பாத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் மனுஷத்தன்மை. அதைத்தானே நீங்க செய்றீங்க. இப்படி ஒருத்தரை நான் கட்டிக்க போறது நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சிவா. ஓ சாரி சக்தி, நான் தான் அவசரப்பட்டுட்டேன். சாரி. அப்பாடா தப்பிச்சோம். சிவா நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. மீரா தான் முக்கியம்னு அந்த சக்தியை பார்க்க போயிடுவார் போல இருக்கே. இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்னா தான் காட்டுவியா, மொத்தமா காட்டியா? இதோ கொண்டு வரேன் சார். சிவா நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். டேஷ்போர்டில் ஒரு கவர் இருக்கும், அதை எடுத்து ஓகே. இந்த ஆர்சி புக்கை மறைச்சு வச்சு சிவாவை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறணும். சிவா சக்தியை பார்க்க விடாம தடுத்துற வேண்டியதுதான். ம். சிவா இந்தாங்க. நாங்க சார். யோ ஆர்சி புக் எங்கயா? ஆர்சி சக்தி, ஆர்சி புக் கொண்டு வரல. டேஷ்போர்ட்ல இந்த கவர் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லையே. இல்லையே, அதுக்குள்ள தானே எல்லாமே இருக்கும். நல்லா தேடி பாத்தியா? நல்லா பார்த்துட்டு சிவா, இந்த கவர் மட்டும்தான் இருந்துச்சு, டேஷ்போர்ட்ல வேற எதுவுமே இல்ல. சார் ஒரு நிமிஷம் சார், நான் எடுத்துட்டு வரேன். போடா போ, நீ என்ன தேடினாலும் கிடைக்காது. உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு சக்தியை பார்க்க விடாம தடுக்கிறேன் பாரு. எங்கே போயிருக்கோம்? இங்கே தானே வச்சோம், காணுமே. என்ன பண்ணுறது? ஏதாவது சொல்லி சமாளிப்போம். யோ என்னையா ஆர்சி புக் கிடைச்சதா? சார் சாரி சார், ஆர்சி புக் மட்டும் இல்லை. என்னது ஆர்சி புக் இல்லையா? யோ ஒரு வண்டியோட ஆதாரமே ஆர்சி புக் தாயா. அது இருந்தாதான் யார் வண்டின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அதையே தொலைச்சிட்டேன்னு சொல்ற? அப்பனா இது திருட்டு வண்டியா? சார் இதான் டைம், பிரச்சனையை பெருசாக்கிடலாம். ஹலோ, மரியாதையா பேசுங்க. எங்களை பார்த்தா திருடங்க மாதிரியா இருக்கு. சக்தி, இவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு தேவை ஆர்சி புக். இருக்கா இல்லையா? சார் இல்லை சார், அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு சார். யோ எவ்வளவு கூலா சொல்ற மிஸ் ஆயிடுச்சுன்னு? அப்ப இத்தனை நாள்
ஆர்சி புக் இல்லாம தான் வண்டி ஓட்டுனியா? இல்ல சார், டேஷ்போர்டில் தான் வச்சிருந்தேன். எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல சார். மிஸ் ஆகலடா, நான் தான் மிஸ் ஆக வச்சேன். உன்னை ஸ்டேஷன்ல தங்க வச்சு சக்தியை இந்த பந்தயத்துல தோக்க வைக்கிறேன். அதுதான் என்னோட பிளான். உள்ள வச்சு போட்டுனேல, போர் அடிச்சிருச்சுன்னு வாக்கிங் போயிருச்சா? ஹலோ, என்ன நானும் போனா போதுன்னு பாத்துட்டு இருக்க? ரொம்ப நக்கலா பேசிட்டு இருக்கீங்க. ஏய் சக்தி, கொஞ்சம் அமைதியா இரு. சிவா, நாம ஏன் அமைதியா இருக்கணும்? ஆர்சி புக் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. அதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க. அதை கேட்டுட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? நம்மள பார்த்தா திருடங்க மாதிரியா இருக்கு. 50 100 வேணா கேட்டு வாங்கிக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு மரியாதை இல்லாம பேசினா பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? ஏய், என்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? நான் போலீஸ். போலீஸ்னா என்ன செய்வீங்க? மிஞ்சி போனா கேஸ் போடுவீங்க. போட்டுக்கோங்க, நான் போய் கோர்ட்ல பாத்துக்கிறேன். அவ்வளவு திமிரா உனக்கு? சார் சார், சக்தி ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. நீங்க சும்மா இருங்க சிவா. யோ, முதல்ல நீ உண்மையான போலீஸா இருந்தா உன் ஐடி கார்டை காட்டு. ஐடி கார்டை காட்டணுமா? வண்டியில பேப்பர் இல்லாம வந்துட்டு என்னோட ஐடி கார்டை கேக்குற? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? ஓ, நீ கேட்ட ரூல்ஸ், நான் கேட்ட கொழுப்பா? சக்தி, ஆர்சி புக் இருந்தாலும் கொடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏய் சக்தி. ஓ, அவ்வளவு திமிரா உனக்கு? சார் 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 ப்ளீஸ் சார். சக்தி ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு சக்தி. நான் பேசிக்கிறேன். சார் 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 வேணாம் சார். சார் எவ்வளவு ஃபைனல் சொல்லுங்க சார், நான் கட்டிடுறேன். அதுக்கு தானே ஆசைப்படுறாங்க. 500 1000 ஃபைனுங்கிற பேர்ல கேட்பாங்க, கொடுங்க. சக்தி. ஏய், என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? பேப்பர்ஸ் இல்லைன்னா ஃபைன் கட்டி தான் ஆகணும். நீ பேப்பர்ஸை கரெக்டா வச்சிருந்தா நாங்க ஏன் கேட்க போறோம்? பேப்பர்ஸ் இருந்தா மட்டும் நீங்க காசு வாங்காம விட்டுருவீங்களா? ஏய், என்ன இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க? அப்படிதாண்டா பேசுவேன். என்னடா பண்ணுவ? ஏய், நானும் போனா போட்டு பொம்பளை பிள்ளைன்னு பார்த்தா போலீஸ்காரனே மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க ஒண்ணு. சார் ப்ளீஸ் சார், சாரி சார், கோவப்படாதீங்க சார். ஏதோ தெரியாம பேசுறேன் டேய், சார். என்னடா பண்ண முடியும்? பண்ணுடா. என்னடா பண்ண முடியும் உன்னால? என்ன பண்ணுவனா? சார், யோ, சார், கான்ஸ்டபிள் சார். வண்டியில ஏத்தியா? சார் ப்ளீஸ் சார். அந்த வண்டியில ஏறு. ஏய், யார் மேல கைய வச்ச? எடுறா கைய. எடுறா. ஏய் சக்தி, என்ன சக்தி பண்ற? சார் சாரி சார். போலீஸ்கார மேலே கைய வச்சிட்டால இருக்கு அவளுக்கு. சார் சார், அவங்க ஏதோ தெரியாம கோவத்துல பேசுறாங்க சார். சார் நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அவங்களுக்கு பதிலா நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார், மன்னிச்சிருங்க சார். சிவா, நீங்க எதுக்கு இவனுங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? யோ, இவங்க ரெண்டு பேத்தையும் வண்டியில ஏத்தியா? ட்ரங்க் அண்ட் டிரைவ், ரேஷ் டிரைவிங்னு கேஸ் போடியா? ஐயோ சார். அதுவும் இல்லாம திருட்டு வண்டி கேஸ்னு உள்ள தள்ளியா? ஐயோ சார். சார் ஏத்தியா வண்டியில? அந்த வண்டியில ஏறு. நானே போய்க்கிறேன். சார் ஏறியா? ப்ளீஸ் சார். என் மாமா கண்டிப்பா வருவாரு. என்னை இந்த பந்தயத்துல ஜெயிக்க வைப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ச்சே, சாம வாயை மூடிட்டு வந்திருந்தா இந்த தொல்லையே இருந்திருக்காது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டான். இப்ப மணி 9:30 ஆகுது. இன்னும் 2.5 மணி நேரத்துக்கு இவனை வெளியில விடவே கூடாது. ஏட்டையா, இவங்க ரெண்டு பேத்தையும் தூக்கி லாக்கப்ல போடுங்க. லாக்கப்பா? என்ன இது அராஜகமா இருக்கு? இருங்க, என் லாயருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். ஏய், சக்தி. என்னம்மா விட்டா ஓவரா பண்ற? போய் அங்க உட்காருமா. சார் என்ன இன்ஸ்பெக்டர், ரிவெஞ்சா? நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதாதீங்க. மோதணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஜாதகம்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. என்ன சார் கிண்டலா? போலீஸ்னு கூட பார்க்காம போலீஸ் மேலே கை வைக்கிற? போலீஸ்னா உனக்கு யாருன்னு காட்டுறேன் பாரு இப்போ. என்ன சார், போலீஸ அடிச்சுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க? நீங்க மட்டும் பப்ளிக் அடிச்சா தப்பு இல்ல, ஆனா நாங்க போலீஸ் அடிச்சா தப்பா? யோ ஏட்டு, இவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள வையா, நான் வந்து கவனிச்சுக்கிறேன். சார் 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 தயவு செஞ்சு கொஞ்சம் நில்லுங்க. நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க. நான் ஓவரா பேசுறேனா?
ஏட்டையா முதல்ல இந்த பொண்ணை லாக்அப்ல போடியா. ஐயோ சார் 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 ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். நான் வேணா இங்கேயே இருக்கேன் சார். சார் நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றேன் சார். சார் ஆனா இவங்க பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல நைட்ல இருந்தா தப்பாயிடும் சார். சார் அவங்கள மட்டும் அனுப்பிடுங்க சார். யோ பொண்ணாயா இவ? சரியான பஜாரியா இவ. ம் சார் இங்க பாரியா, உன்னை அனுப்புனாலும் அனுப்புவேன், ஆனா இந்த பொண்ணை அனுப்பவே மாட்டேன். ஐயோ சார். அவ பேசின பேச்சுக்கு உண்டு இல்லைன்னு பண்றியா அவள? ஆமா அந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? சார் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சார். தயவு செஞ்சு இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணாத. இவளை கல்யாணம் பண்ண நீ செத்த. ஹலோ, தட்ஸ் none of your business. அடச்சி வாயை மூடு. இன்னொரு தடவை வாயை திறந்தா அவ்வளவுதான் உனக்கு. ஏன் சக்தி சார் வேணாம் சார். ஒரு கோவம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்கிடும் சார். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்க மாட்டேன். ஏட்டையா இவங்க ரெண்டு பேத்தையும் லாக்அப்ல போடுங்க. சார் 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 என்ன சக்தி, கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம்ல. இவங்களை பார்த்தா பாவமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் பேசுவோம். சார் என்னையா? சார் இது ஆம்பளைங்க மட்டும் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன். பொம்பளை போலீஸ் இல்லாம ஒரு பொண்ணை போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்கிறது ரொம்ப தப்புன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். யோ அவ பொண்ணாயா? அவ பொண்ணே கிடையாதியா, அவ பிசாசியா. சார் உங்க கோவத்துல அந்த பொண்ணை இங்க வச்சு அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்புறம் அது பெரிய பிரச்சனையாயிடும் சார். அது மட்டும் இல்லை சார், அவங்கள பார்த்தா பெரிய இடம் மாதிரி தெரியுது சார். எதுக்கு சார் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்? சார் பேசாம அந்த பொண்ணை அமுச்சிடலாம் சார். அதான் சேஃப்னு எனக்கு தோணுது சார். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் சார். யோ ஏட்டு உனக்கு தெரியாதியா, அவ எவ்வளவு பேச்சு பேசினா தெரியுமா? போலீஸே கை நீட்டி அடிச்சிருக்காயா, அதுவும் ஏன் கண் முன்னாடியே. சார் அதுக்கு என்ன தண்டனையோ அதை காலையில பாத்துக்கலாம் சார். முதல்ல அந்த பொண்ணை இங்க இருந்து அமுச்சிடலாம், அந்த பையனை இங்க வச்சுக்கலாம் சார். மத்தத காலையில பேசிக்கலாம் சார். சரி நீ அனுப்பிச்சு தொலை. சார் அந்த பொண்ணோட யோ செல்போன். இதை வச்சு நான் என்னையா பண்ண போறேன்? இதை கொடுத்து முதல்ல அனுப்பிச்சு தொலை. ஓகே சார். போயா. இந்தாம்மா உன் போனு. ம் ஏம்மா என்னதான் இருந்தாலும் அவர் உயர் அதிகாரி, அவர்கிட்ட போய் சரமாரியா பேசிக்கிட்டு இருக்க. பொம்பளைங்களுக்கு கோபம் வரதான் செய்யும், அதுக்காக இப்படியா? அவர் நல்லவரா இருந்ததுனால உன்னை வெளியே விடுறாரு. இதே வேற யாராவது இருந்தா நீ பண்ண காரியத்துக்கு வெளியே வர முடியாம பண்ணிருப்பாங்க. உன்னை அனுப்ப சொல்லிட்டாருமா, நீ வீட்டு கிளம்பு. ம் தம்பி நீங்க மட்டும் இங்க இருங்க. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லப்பா. சாரி சிவா, கவலைப்படாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு நம்ம அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்துடுறேன். ம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சக்தி, நீ முதல்ல பார்த்து போயிட்டு வா. சிவா, நான் அட்வொகேட்டை கூட்டிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. எக்காரணத்தை கொண்டு வெளியில போயிடாதீங்க. அவசரத்துக்கு கூட பாத்ரூம் பக்கம் போயிடாதீங்க. உங்க கைய காலை உடைச்சு பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டான்னு கூட சொல்லுவாங்க. நான் போய் வக்கீல கூட்டிட்டு வர வரைக்கும் நீங்க எங்கேயும் போகாம ஸ்டேஷன்லயே இருங்க. சரி சக்தி, நீ பார்த்து போயிட்டு வா. ம் சாரி டியர். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல.
சிவா, நான் போய் வக்கீல கூட்டிட்டு வந்து உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு போவேன்னு நினைச்சியா? அதுக்கா இவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு உன்னை ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்து மாட்டி விட்ட? ஹம். நீ ஸ்டேஷன்ல இருந்தாதான் 12 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்ட. அப்பதான் உன் அருமை பொண்டாட்டி சக்தியை தோக்கடிச்சு அவளை இந்த ஊரை விட்டே ஒரே அடியா துரத்த முடியும். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி, பூத்திருந்து பூத்திருந்து பூவிழி நோகுதடி, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஆ? ஆஹா. என்ன இவ மட்டும் வரா? மாமாவை காணும். வா வா வா. ஆ. ம். ம். ஓ. என்ன சொன்ன? சிவா 12 மணிக்குள்ள வருவாரு நான் சொன்னேன். சிவா 12 மணிக்கு இல்ல, நான் போய் ஜாமீன்ல எடுக்கிற வரைக்கும் சிவா வரவே மாட்டாரு. என்ன புரியலையா? சிவா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு.